ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக வெளியான பென் ஹர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். டிமூர் பெக்மாமிட்டோ டைரக்ஷன்ல ஜாக் ஹஸ்டன், டோபி கெபெல், ராட்ரிகோ சென்டாரியோ மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 3 minutes இருக்கு. யூ வாலஸ் எழுதின பென் ஹர் எ டேல் ஆஃப் கிறிஸ்ட் அப்படிங்கிற புக்கை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த புக்கை அடாப்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்திருக்கு. அதுல ஐகானிக்கான படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1959ல வந்து பென் ஹர் அப்படிங்கிற படம் தான். இந்த படம் 1960 ஆஸ்கர் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஆக்டர் மாதிரியான 11 முக்கியமான அவார்டுகளை வின் பண்ண ஒரு கல்ட் கிளாசிக் மூவியா இன்னைக்கு வரைக்குமே பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து இந்த நாவல பேஸ் பண்ணி எடுக்கப்படுற 5வது படமாக இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்துடலாம். ஜூடா பென் ஹர் அப்படிங்கிறவர் ஒரு ஜூயிஷ் பிரின்ஸா இருக்காரு. இவருடைய அடாப்டட் ரோமன் பிரதரா மெசல்லா அப்படிங்கிறவர் இருக்காரு. இவங்க 2 பேருமே ஆரம்ப கட்டத்துல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறமா இவர் செய்யாத ஒரு தவறுக்காக தேச துரோகி அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டு பென் ஹர் சிறையில் அடைக்கப்படுறாரு. அதுக்கப்புறமா இவருடைய லைஃப்ல நடந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் என்ன, இவருடைய அம்மா தங்கைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதும், இவர் எப்படி ஒரு வாரியரா மாறினார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையே. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த படம் 1959ல வெளியான பென் ஹர் அப்படிங்கிற படத்தை விட பெஸ்டான ஒரு படமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். இருந்தாலுமே இது ஒரு என்டர்டெய்னிங்கான படமா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்துல நடிச்ச அத்தனை பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. குறிப்பாக ஜாக் ஹஸ்டன், ராட்ரிகோ சென்டாரியோ இவங்க 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவங்களோட சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தை ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஜீசஸ் வர அந்த சீக்வன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இந்த படத்துல காட்டப்பட்ட அந்த சேரியட் பேட்டில் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா படமாக்கின விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க ஒரு ஆக்ஷன் மூவி ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காட்சிகள் எல்லாமே ஒரு விஷுவல் ட்ரீட்டா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் சரியா பண்ணல. சோ எந்த கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. இதனாலே பாத்தீங்கன்னா எமோஷனல் சீக்வன்ஸ் இந்த படத்துல மிஸ்ஸிங்கா இருக்கு. தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ஒரு ரிச்னஸ் உங்களால இந்த படத்துல பார்க்க முடியும். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஃபேமிலியோட பார்க்கலாம். பென் ஹர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.